தங்க நகை மீது 1% கலால் வரியை மத்திய அரசு விதித்ததை திரும்பப் பெற கோரி இரண்டாவது நாளாக தங்க நகை வியாபாரிகள் நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவையில் உள்ள தங்க நகை வியாபாரிகளும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 627 நகை விற்பனை கூடங்கள், 20,000க்கும் மேற்பட்ட நகை பட்டறைகள், 40,000க்கும் மேற்பட்ட பொற்கொள்ளர்கள் மற்றும் இதனை சார்ந்த ஊழியர்கள் என 1,00,000க்கும் மேற்பட்டோர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கோவையில் மட்டும் 50 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் அனைத்து நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் 2 நாள் கடையடைப்பு போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கப்படும் என்றும் நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் மத்திய அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நகைக்கடை உரிமையாளர்கள் மௌன ஊர்வலம் நடத்தினர். பழைய பேருந்து நிலையம், அண்ணா சாலை, பட்டணம் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக நகைக்கடை உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர்.